வணக்கம்மா. வணக்கம் அமுதம்மா. கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேம்மா. பாருங்கம்மா. 2 குழி எண்ணெய் ஊற்றிக்கணும்மா. கடுகு 2 போட்டேன். 2 வெந்தயம் 2 போடுங்க ஸ்மெல்லுக்கு. இது பாருமா, பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேம்மா. இதை போட்டு நல்லா சிவக்கணும்மா. கொஞ்சம் இது வருமா, கருப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாமா. எவ்வளோ பசங்க அது அரையா இது வருமா. ஒரு 3 வெங்காயம் நான் 3 வெங்காயத்தை நல்லா வதக்கணுமா சொல்லிட்டேன். வருமா, வெங்காயம் வதங்கிட்டுமா. நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. பேஸ்ட் மாதிரி அதே இதில் போடுமா. இதை போட்டு நல்லா கிண்டிட்டு வந்த இந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சால் நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். சரியா? ஓகே. வருமா, நம்மளுக்கு குழம்பும் கொஞ்சம் திக்குப்பட்டு வரும். சரியா? இது ஒரு டேஸ்ட்டு. அது வதக்கினாலும் டேஸ்ட்டு தான் இருந்தால் கூட இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் லிக்விடாக நல்லா வரும். போட்டிங்களா? வருமா, நல்லா வதப்படுற எண்ணெய் பிரியுது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா பாருங்கள். பார்த்துட்டு நான் முள்ளாங்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. ஓகே. வருமா, இதை நல்லா வதக்கிக்கணுமா. ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்ப இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுச்சுன்னா பாருங்க, வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும்மா. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கின்னு வருமா, தேவையான உப்பு. சரியா? ஓகே அம்மா. மஞ்சத்தூள் வருமா. மிளகாத்தூள் போட்டுக்கணும்மா. ஒரு 3 டீஸ்பூனு அந்த அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. என் வீட்டு குழம்பு தகுந்த மாதிரி நான் போட்டேன். சரியா? இதை நல்லா இது பண்ணி விட்டு வேக விடுங்கம்மா. வேக விட்டிங்கன்னா மூடுங்கம்மா. வருமா, மூடி வருமா, மூடி வேக வைக்கணுமா. வேக வருமா. நான் பாறை இது என்ன சுதும்பு இதெல்லாம் போட்டு சுடு தண்ணி ஊற்றி நான் இதை ஊற வச்சுக்கிறேன். இதை கழுவி போடணும். போட்டு அப்புறம் தான் புளி. சரியா? ஓகே அம்மா. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரது தெரியுதா? இந்த ஸ்டேஜில் இறக்கிட வேண்டியதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.